IRGC-யின் ட்ரூ பிராமிஸ் 4 நடவடிக்கையின் 33வது அலை தாக்குதல் தொடக்கம். இஸ்லாமிய புரட்சி காவல் படையான IRGC ஓ கமேனி உங்கள் சேவைக்காக என்ற முழக்கத்துடன் ட்ரூ பிராமிஸ் 4-இன் 33வது அலையை தொடங்கியுள்ளது. இந்த அலை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நிலைகளை முதன்மையான இலக்காக கொண்டது. IRGC அறிவிப்பின்படி 1 டன் எடையுள்ள போர் தலைகளை சுமந்து செல்லும் திட எரிபொருள் கொண்ட ஹைபர் ஷிகான் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டன. ஆக்கிரமிக்கப்பட்ட இஸ்ரேலின் இதயமான டெல் அவீவ் நகரம் 10க்கும் மேற்பட்ட இந்த ஏவுகணைகளால் தாக்கப்பட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டது. நாங்கள் முன்பே கூறியது போல ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதிகளில் வான்வழி எச்சரிக்கை சத்தங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக தொடரும் என்று IRGC நினைவூட்டியது. மேலும் 5வது அமெரிக்க கடற்படை தளமும் தாக்கப்பட்டது. அனைத்து ஹைபர் ஷிகான் ஏவுகணைகளும் துல்லியமாக இலக்குகளை தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது ஈரானின் தற்காப்பு நடவடிக்கையாக கருதப்படுகிறது. ஸ்டோட் மிச்சா செயற்கைக்கோள் மையம் அழிப்பு. இஸ்லாமிய புரட்சி காவல் படையான IRGC டெல் அவீவுக்கு தெற்கே அமைந்துள்ள ஸ்டோட் மிச்சா செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு மையத்தை முழுமையாக அழித்துவிட்டதாக அறிவித்துள்ளது. இந்த மையம் இஸ்ரேலிய விமான தளங்களை ராணுவ விமானங்களுடன் இணைக்கும் மிக முக்கியமான தகவல் தொடர்பு மையங்களில் ஒன்றாகும். IRGC-யின் கூற்றுப்படி IRGC விண்வெளி படையின் ட்ரோன்கள் மூலம் நடத்தப்பட்ட சிறப்பு நடவடிக்கையில் இந்த வசதி முழுமையாக அழிக்கப்பட்டது. இந்த தாக்குதல் இஸ்ரேலின் வான்வெளி தகவல் தொடர்பு அமைப்புகளை பெரிதும் பாதித்துள்ளது. ஈரானின் பதிலடி நடவடிக்கைகள் தொடர்ந்து வரும் நிலையில் இது இஸ்ரேலிய ராணுவத்தின் செயல்பாடுகளை சீர்குலைக்கும் முயற்சியாக கருதப்படுகிறது. ஹிஸ்புல்லாவின் எலா பள்ளத்தாக்கு தாக்குதல். லெபனானின் இஸ்லாமிய எதிர்ப்பு தடுப்பு அமைப்பான ஹிஸ்புல்லா எலா பள்ளத்தாக்கில் உள்ள இஸ்ரேலிய தகவல் தொடர்பு மற்றும் சைபர் பாதுகாப்பு பிரிவின் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு நிலையத்தை துல்லிய வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகளை கொண்டு தாக்கியுள்ளது. இந்த இலக்கு லெபனான் பாலஸ்தீன எல்லையிலிருந்து 160 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இத்தாக்குதல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பால் லெபனானின் பல நகரங்கள் மற்றும் ஊர்களை தாக்கியதற்கு பதிலடியாக நடத்தப்பட்டது. குறிப்பாக பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகள் உட்பட பல இடங்கள் பாதிக்கப்பட்டன. ஹிஸ்புல்லா இத்தாக்குதலை துல்லியமானதாகவும் வெற்றிகரமானதாகவும் அறிவித்துள்ளது. இது ஈரான் ஆதரவு அமைப்புகளின் ஒருங்கிணைந்த பதிலடி உத்தியின் பகுதியாகும். போர் விரிவடைந்து வரும் சூழலில் லெபனான் எல்லைப் பகுதிகளில் பதற்றம் அதிகரித்துள்ளது. இஸ்ரேலிய ஊடகங்கள் மத்திய இஸ்ரேலில் உள்ள 2 உணர்திறன் கொண்ட இடங்கள் ஹிஸ்புல்லா தாக்குதலால் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளன. ஒரு ஏவுகணை உணர்திறன் கொண்ட இடத்தை நேரடியாக தாக்கியதாகவும் அதன் பின்னர் பகுதியில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது. அறிக்கைகளின்படி ஹிஸ்புல்லா லெபனானிலிருந்து துல்லிய வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகளை சமீபத்திய தாக்குதலில் வீசியது. இத்தாக்குதல்கள் இஸ்ரேலிய ராணுவத்தின் உள்கட்டமைப்புகளை இலக்காக கொண்டவை. ஹிஸ்புல்லாவின் தாக்குதல் திறன் அதிகரித்து வருவதை இது காட்டுகிறது. இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைப்புகள் எச்சரிக்கை நிலையில் உள்ளன. போர் தொடர்ந்து வரும் நிலையில் இருதரப்பும் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளன. தெஹ்ரான் குடியிருப்பு தாக்குதல், குழந்தைகள் உயிரிழப்பு. ஈரானின் செய்தி நிறுவனமான IRNA சமீபத்திய அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களில் தெஹ்ரானில் உள்ள ரெசலாத் மாவட்டத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிகளை இலக்காக கொண்டதாக தெரிவித்துள்ளது. இத்தாக்குதலில் பல குழந்தைகள் கொல்லப்பட்டனர். அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈரானுக்கு எதிராக தொடங்கியதிலிருந்து 1200க்கும் மேற்பட்ட ஈரானியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இதில் குறைந்தது 200 குழந்தைகள் உள்ளனர். இத்தாக்குதல்கள் குடியிருப்பு பகுதிகளை பாதித்துள்ளதால் மனிதாபிமான நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஹார்மோஸ் நீரிணை வழியாக எண்ணெய் ஏற்றுமதி அடுத்த மாதம் முழுமையாக நின்றுவிடலாம் என்று எச்சரித்தார். நீரிணை இப்போது செயல்பாட்டில் இல்லை என்றும் ஏற்கனவே குறைந்து வருவதாகவும் கூறினார். ரஷ்யா நம்பகமான கூட்டாளிகளுக்கு ஏற்றுமதி தொடரும் என்று உறுதியளித்தார். போர் காரணமாக உலக எண்ணெய் சந்தை பாதிக்கப்பட்டுள்ளது. அலி லாரிஜானி ஹார்மோஸ் நீரிணையில் பாதுகாப்பு இல்லை. அமெரிக்கா இஸ்ரேல் தீமூட்டிய போரால். ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் செயலாளரான அலி லாரிஜானி ஹார்மோஸ் நீரிணையில் எந்த வகையான பாதுகாப்பும் கிடைக்காது என்று கடுமையாக எச்சரித்துள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிராந்தியத்தில் தீமூட்டிய போரின் சூழலில் நீரிணையில் பாதுகாப்பு ஏற்படுத்துவது சாத்தியமில்லை என்று அவர் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கில் பதிவிட்டுள்ளார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் பிராந்தியத்தில் தீமூட்டிய போரால் ஹார்மோஸ் நீரிணையில் எந்த பாதுகாப்பும் கிடைக்காது. சில தரப்பினர் போரை ஆதரித்து தீமூட்டுவதில் உறுதியாக உள்ளனர் என்று அவர் கூறியுள்ளார். இந்த அறிக்கை பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரோன் பிராந்திய பெரிய அளவில் போர்க்கப்பல்களை அனுப்பியதற்கு பதிலாக வந்துள்ளது. மேக்ரோன் ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் திறக்கும் வகையில் தூய்மையான பாதுகாப்பு நடவடிக்கை ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டு வருவதாக அறிவித்தார். இதில் 8 போர்க்கப்பல்கள், ஒரு விமானம் தாங்கி கப்பல், 2 ஹெலிகாப்டர் தாங்கி கப்பல்கள் உள்ளிட்ட பெரிய கடற்படை படையை பிரான்ஸ் அனுப்பியுள்ளது. இந்த நடவடிக்கை ஐரோப்பிய மற்றும் ஐரோப்பா அல்லாத நாடுகளுடன் இணைந்து கொள்கலன் கப்பல்கள் மற்றும் எண்ணெய் டேங்கர்களை பாதுகாப்பாக எடுத்துச் செல்ல உதவும் என்று மேக்ரோன் கூறினார். போரின் மிக தீவிரமான கட்டம் முடிந்த பிறகு இந்த நடவடிக்கை தொடங்கும் என்றும் தெரிவித்தார். லாரிஜானியின் பதில் இத்தகைய முயற்சிகளை நிராகரிப்பதாக உள்ளது. ஹார்மோஸ் நீரிணை உலக எண்ணெய் வர்த்தகத்தில் சுமார் 20% பங்கு வகிக்கும் முக்கிய பாதையாகும். போர் காரணமாக நீரிணை தற்போது பெரும்பாலும் மூடப்பட்டுள்ளது. எண்ணெய் விலை உயர்ந்து வருகிறது. ஈரான் இதற்கு அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல்களை காரணமாக கூறுகிறது. பிராந்தியத்தில் பதற்றம் உச்சத்தில் உள்ள நிலையில் லாரிஜானியின் எச்சரிக்கை போரை மேலும் தீவிரப்படுத்தும் அபாயத்தை உருவாக்கியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் CBS நியூஸ் உடனான தொலைபேசி நேர்காணலில் அமெரிக்கா இஸ்ரேல் இணைந்து நடத்தும் ஈரானுக்கு எதிரான போர் மிகவும் முழுமையானது, கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது என்று கூறினார். தெஹ்ரானுக்கு கடற்படை, தகவல் தொடர்பு, விமானப்படை இல்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். தனது ஆரம்ப 4-5 வார காலக்கெடுவை விட மிகவும் முன்னேறியுள்ளோம் என்றும் தெரிவித்தார். ஈரானின் புதிய உச்ச தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சையத் முஜ்தபா கமேனிக்கு எந்த செய்தியும் இல்லை என்று கூறினார். ஹார்மோஸ் நீரிணை திறந்துள்ளது என்றும் ஈரான் தவறு செய்தால் நாட்டின் முடிவு என்றும் மிரட்டினார். இவரது கருத்துக்கள் சர்வதேச அழுத்தம் அதிகரித்து வரும் நிலையில் வந்துள்ளன.
இஸ்ரேல் முழுமையாக பின்வாங்கிய பின்னரே பேச்சுவார்த்தை. அல் மயாதின் செய்தி நிறுவனத்திடம் ஒரு மூத்த ஈரானிய அரசியல் அதிகாரி கூறியதாவது, ஈரான் உறுதியான மற்றும் தீர்மானமான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது. தொடர்பில் உள்ள மத்தியஸ்தர்கள் மூலம் போரை முடிக்க முயல்கிறார்கள். ஆனால் பொதுவில் வேறு விதமாக ட்ரம்ப் கூறுகிறார். ட்ரம்ப் அமெரிக்க ஊடகங்களிடம் காலக்கெடு இல்லை என்று கூறியுள்ளார். ஆனால் மத்தியஸ்தர்கள் மூலம் அனுப்பும் செய்திகளுக்கு முரணாக உள்ளது. இந்த முரண்பாடு ட்ரம்ப் எதிர்கொள்ளும் குழப்பத்தை பிரதிபலிக்கிறது. தெஹ்ரான் மத்தியஸ்தர்களிடம் எந்த செய்தியையும் பெறவோ பதிலளிக்கவோ மாட்டோம் என்று தெளிவாக தெரிவித்துள்ளது. போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஈரான் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளது. அல் மயாதின் செய்தி நிறுவனத்திடம் ஒரு மூத்த ஈரானிய ராணுவ அதிகாரி கூறியதாவது, தெஹ்ரான் எதிரிக்கும் அதன் கூட்டாளிகளுக்கும் பிராந்தியத்தில் 1 லிட்டர் எண்ணெய் கூட ஏற்றுமதி செய்ய அனுமதிக்காது என்று உறுதியாக கூறினார். அமெரிக்க படைகளும் ஜியோனிஸ்ட் அமைப்பும் ஈரானிய மக்கள் மற்றும் முக்கிய உள்கட்டமைப்புக்கு எதிரான ஆக்கிரமிப்பை தொடரும் வரை ஹார்மோஸ் திறக்கப்படாது. அனைவருக்கும் பாதுகாப்பு அல்லது யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்ற நிலையை ஈரான் எடுத்திருப்பதாக அறிவித்தார். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் திட்டங்கள் தோல்வியடைந்த பிறகு அசாதாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ள முயல்வதாக குற்றம் சாட்டினார். போரின் வீச்சை கணிசமாக விரிவுபடுத்த தயாராக உள்ளோம் என்று எச்சரித்தார். தற்போது அந்த பகுதியில் கப்பல் போக்குவரத்து பெரிதும் நின்றுள்ளது. இதனால் எண்ணெய் விலை உயர்ந்து வருகிறது. ஈரானுக்கு எதிரான போரில் ஹிமார்ஸ் ராக்கெட் சிஸ்டம்கள் சிறந்த ஆழமான தாக்குதல் கொண்டவை என்று சென்காம் எக்ஸ் பதிவை பகிர்ந்த பிறகு ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி கடுமையாக பதிலளித்தார். எக்ஸில் அவர் எழுதியது, எங்கள் அண்டை நாடுகளின் பிரதேசத்தை பயன்படுத்தி எங்கள் மக்களுக்கு எதிராக ஹிமார்ஸ் அமைப்புகளை பயன்படுத்துவதை ஒப்புக்கொண்டதற்கு சென்காமுக்கு நன்றி. விமர்சகர்களை கிண்டல் செய்து எங்கள் சக்தி வாய்ந்த ஏவுகணைகள் எங்கு இருந்தாலும் இந்த அமைப்புகளை அழித்தால் யாரும் புகார் செய்யக்கூடாது என்று கூறினார். இது ஈரானிய ஆயுதப்படைகள் பிராந்தியத்தில் உள்ள எந்த அமெரிக்க சொத்துக்களையும் தாக்கும் என்ற எச்சரிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. போர் தொடரும் நிலையில் இருதரப்பும் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளன. முஜ்தபா கமேனிக்கு வாழ்த்து. ரஷ்ய ஆதரவு தொடரும். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் சையத் முஜ்தபா கமேனி ஈரானின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு வாழ்த்து தெரிவித்தார் என்று கிரெம்ளின் அறிவித்தது. கமேனி தனது தந்தை அலி கமேனியின் பாரம்பரியத்தை மரியாதையுடன் தொடர்வார் என்றும் கடுமையான சோதனைகளுக்கு முன்னால் ஈரானிய மக்களை ஒருங்கிணைப்பார் என்றும் புட்டின் நம்பிக்கை தெரிவித்தார். ரஷ்யா தெஹ்ரானுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்றும் ஈரானிய நண்பர்களுடன் ரஷ்யா எப்பொழுதும் நட்பை கொண்டிருக்கும் என்றும் உறுதியளித்தார். ரஷ்யா ஈரானின் நம்பகமான கூட்டாளியாக இருந்து வருவதாகவும் இந்த நிலை மேலும் தொடரும் என்றும் கூறினார். இது போர் தொடங்கிய பிறகு ரஷ்யாவின் நிலைப்பாட்டை வலுப்படுத்துகிறது. முன்னாள் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் கூறியதாவது, இஸ்ரேலிய தலைவர்கள் பிராந்தியத்தில் ராணுவ நடவடிக்கை குறித்து வாஷிங்டனில் முடிவெடுப்பதை தொடர்ந்து செல்வாக்கு செலுத்த முயன்றுள்ளனர். கடந்த கால ஈரானுடனான பதற்றங்கள் குறித்து பேசிய பிளிங்கன், பராக் ஒபாமா ஆட்சியின் போது இஸ்ரேல் தெஹ்ரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கைக்கு அமெரிக்காவை அழுத்தம் கொடுத்ததாகவும் வாஷிங்டன் மறுத்தால் தனியாக செயல்படலாம் என்று எச்சரித்ததாகவும் நினைவு கூர்ந்தார். அக்டோபர் 7க்கு பிறகும் இதேபோன்ற அழுத்தம் ஏற்பட்டதாகவும் இஸ்ரேலிய அதிகாரிகள் முன்கூட்டியே நடவடிக்கை எடுக்க அழுத்தம் கொடுத்ததாகவும் கூறினார். இது அமெரிக்காவை பரந்த பிராந்திய போரில் இழுக்கும் அபாயம் உள்ளது என்று பிளிங்கன் எச்சரித்தார். ஈரானின் இஸ்லாமிய புரட்சி வரலாற்றில் ஒரு முக்கிய தருணம். ஈரானின் நிபுணர்கள் சபை அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் 88 உறுப்பினர்கள் கொண்ட குழு சையத் முஜ்தபா ஹுசைனி கமேனியை புதிய உச்ச தலைவராக தேர்ந்தெடுத்துள்ளது. இது அவரது தந்தை சையத் அலி கமேனி அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதலில் கொல்லப்பட்ட பின்னர் நடந்துள்ள மாற்றம். இந்த தாக்குதல் ஈரானுக்கு எதிரான போரை தொடங்கியது. ஆனால் ஈரான் தன் ஒற்றுமையை வெளிப்படுத்தியுள்ளது. ஈரான் மக்கள் தெருக்களில் கொண்டாட்டம் நடத்தி வருகின்றனர். இது தேசிய ஒற்றுமை, வலிமை மற்றும் புரட்சி பாதையை தொடரும் என்பதை உறுதிப்படுத்துகிறது. உலக தலைவர்களின் வாழ்த்து மழை. ஏமனின் ஹவுதி இயக்கம் தலைவர் சையத் அப்துல் மாலிக் அல் ஹவுதி வாழ்த்து தெரிவித்து இஸ்லாமிய குடியரசு ஈரான் அதன் தலைமை மற்றும் மக்களுக்கு வாழ்த்து. இது புரட்சிக்கு புதிய வெற்றி, எதிரிகளுக்கு பெரும் அடி என்று அறிவித்துள்ளனர். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வாழ்த்து கடிதம் அனுப்பி ஈரான் எதிர்கொள்ளும் சவால்களில் உறுதியுடன் தொடரும், ரஷ்யா எப்போதும் நம்பகமான கூட்டாளியாக இருக்கும் என்று உறுதியளித்துள்ளார். அசர்பைஜான் அதிபர் இல்ஹாம் அலியேவ் இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் மேலும் வலுப்பட வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஓமன் சுல்தான் ஹைதம் பின் தாரிக் வாழ்த்து மடல் அனுப்பியுள்ளார். ஈராக் பிரதமர் முகமது ஷியா அல் சுதானி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பெலாரஸ் அதிபர் அலெக்சாண்டர் லுகாஷெங்கோ நல்ல ஆரோக்கியம், ஞானம் மற்றும் வெற்றி வேண்டி வாழ்த்து. மேலும் ஹிஸ்புல்லா உள்ளிட்ட ஆதரவு இயக்கங்கள், ஈரானின் ராணுவம், நீதித்துறை, ஜனாதிபதி மசூத் பெஷிஷ்கியான் ஆகியோர் ஒற்றுமையுடன் ஆதரவு தெரிவித்துள்ளனர்.